பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது. விசை அப்படின்னா என்னென்னா புஷ்ஷிங் ஆர் புல்லிங் பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இதுதான் விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அலைவானது அதிவேகமாக நடைபெறும்போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம். அதாவது அதிர்வுறுதல்னால் என்னென்னா, ஒரு பெரிய கம்பியை நம்ம முன்னையும் பின்னையும் இழுத்து விட்டோம்னா அது முன்னையும் பின்னையும் டப்னு இப்படி மாறி மாறி அதிர்வுறுந்துக்கிட்டே இருக்கும். இந்த கம்பி இந்த டைரெக்ஷன்லையும் மாறி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் ஜெயம் ரவி அந்த பில்டிங் மேலே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு சீனில் கோபத்தில் ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்து விடுவார். அது முன்னே பின்னே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். அதாவது அதிர்வுற அலைவு இயக்கத்துக்கு எல்லாமே டைம் இன்டர்வல் இருக்கும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. ஆனால் அலைவு இயக்கத்துக்கு எல்லாத்துக்குமே டைம் இன்டர்வல் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த டைம் இன்டர்வல் ஈக்குவலாக இருக்கிற எல்லா இயக்கங்களுமே அலைவு இயக்கம் கிடையாது. ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் வேகமாகும். அதாவது ஓரலகு காலம்னா காலத்தோட அளவு செகண்ட், வினாடி, நொடி, செகண்ட். இந்த ஒரு செகண்டுக்கு ஒரு பொருள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆச்சு, டிஸ்டன்ஸோட அளவுக்கு மீட்டர் பர் செகண்ட். அதுதான் வேகம், ஸ்பீடு, வெலாசிட்டி. திசைவேகத்தோட யூனிட்டும் மீட்டர் பர் செகண்டு தான். ஒரு பொருளானது டி தொலைவினை டி கால இடைவெளியில் கடந்தால் வேகம் s = கடந்த தொலைவு d பை எடுத்துக்கொண்ட காலம் t. தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 km/மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும். அதாவது தரையில் வாழ்கிற கிரவுண்ட் அனிமல்ஸ்லேயே ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடிய அனிமல் சிறுத்தை, ஜாக்குவார். அதோட ஸ்பீடு எவ்வளோனா 112 km/h kmph. உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார். உசைன் போல்ட் 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 9.58 செகண்ட்ஸில் கடந்து ஓடி வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சுருக்காரு.